வெல்கம் டு ஜீனியஸ் பார்க் ஐஏஎஸ். இன்றைக்கி வந்து நம்ம சயின்ஸ் சீரிஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்குறோம். அதில் வந்து சாப்டர் 1 எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நீங்கள் பார்க்கலாம் வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து ஈஸியாக இருக்கும். தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் பகுதி 2 வந்து இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 1 ஒரு ஷார்ட் ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். அந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸில் வந்து மேட்டர்னா என்னது, அதோடைய கிளாஸிஃபிகேஷன்னா என்னது, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னா என்னது, ஸ்டேட் ஆஃப் மேட்டர்லேயே வந்து 2 புதுசாக பார்த்தோம். பிளாஸ்மானா என்னது, போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து எப்படி பிரியுது, பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சராக பிரியுதுன்னு பார்த்தோம். பியூர் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு பார்த்தோம், பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், எலமெண்ட்ஸோடைய டீட்டெயில் பார்ட்ஸ் வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், சேர்மங்கள் வந்து பார்க்கலாம். காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னு வந்து போன கிளாஸ்லேயே வந்து டெஃபினேஷன் சொல்லிட்டேன். பட் இதுலேயும் வந்து ஒரு இடம் சொல்கிறேன். காம்பவுண்ட்ஸ்னால் என்னது, 2 or more elements combined together in a fixed proportions. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான். பட் அது எப்படி இருக்கும், ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷன்ஸ், ஒரு கரெக்டான அளவில் தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரே நம்ம எடுத்துக்கலாம். H2Oன்றது எந்த ஒரு நிலையிலுமே வந்து அது மாறாது. எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் 2 ஹைட்ரஜன் தான் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ சோடியம் குளோரைடுன்றது ஒரு சோடியம் இருக்கும், ஒரு குளோரைடு இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து இந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து மாறாது. ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷன்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? நாம் வந்து இந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். காம்பவுண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் அதோடைய கெமிக்கல் நேம் என்னது, ஃபார்முலா என்னது, யூசஸ் என்னது, இது 4மே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 4மே வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ஃபார்ட்டிஸ். அக்வா ஃபார்ட்டிஸ்ன்றது அதோடைய காமன் நேம். அதோடைய கெமிக்கல் நேம்ன்றது நைட்ரிக் ஆசிட் தான் அக்வா ஃபார்ட்டிஸ். அதோடைய ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதோடைய யூசஸ் லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். நைட்ரஜன் ஒரு காம்பவுண்டோ இல்லை தனியாக ஒரு எலமெண்ட்டோ கொடுத்துருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து அதோட யூசஸ் வந்து ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடி அந்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்வா ரீஜியா. அக்வா ரீஜியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கெமிக்கல் நேம் வந்து நைட்ரிக் ஆசிடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சேர்ந்தது அக்வா ரீஜியா. அதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்குது, ரேஷியோலன்னு பார்த்துக்கோங்க, 1:3. இந்த அக்வா ரீஜியா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் மெட்டல்ஸ் அண்ட் டிசால்விங் பிளாட்டினம் அண்ட் கோல்டு. ரொம்ப இதுவும் இம்பார்ட்டன்ட். எல்லாமே கொடுத்துருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா, வாஷிங் சோடா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா பார்க்கலாம். அதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். ஓகேவா? அதோடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அதோட யூசஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பேக்கிங் சோடா இட் இஸ் ஆடட் டு பேக்டு குட்ஸ் டு த ரைஸ். ஓகேவா? மோஸ்ட்டாக வந்து பேக்கரி அந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து பேக்கிங் சோடா. இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. பேக்கிங் சோடா வேறு எங்கேயும் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், அந்த தீ அணைக்கிறதுக்காக அந்த வச்சுருப்பாங்கள்ல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க பேக்கிங் சோடா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் டெக்கா ஹைட்ரேட். ஓகேவா? ஹைட்ரேட்ன்றது வாட்டரு, டெக்கான்றது 10. ஓகேவா? ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஓகேவா? காமன் நேமும் தெரிஞ்சுக்கணும், கெமிக்கல் நேமும் தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும், யூசஸும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? வாஷிங் சோடா பார்த்துக்கோங்க. அதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் கிளாஸ், போராக்ஸ், பேப்பர் அண்டு டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே நான் சொல்லியிருந்தேன். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வாஷிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்டிக் சோடா பார்க்கலாம். காஸ்டிக் சோடாவோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தான். அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் அஸ் கிளென்சிங் ஏஜென்ட் அண்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் வாஷிங் சோடா. வாஷிங் சோடா மேனுஃபேக்சருக்கும் யூஸ் பண்ணுறாங்க, கிளென்சிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சிங் பவுடர், இதுவும் இம்பார்ட்டன்ட். ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சி குளோரைட். அதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் அஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஜெர்மிசைட் இந்த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் வாட்டர். ப்ளீச்சிங் பவுடர் நம்ம இங்கே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வாட்டரில் வந்து ஸ்டெரிலைசேஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ப்ளீச்சிங் பவுடர். நெக்ஸ்ட் வந்து ஜிப்சம் வந்து கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். மோஸ்ட்டாக ஜிப்சம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைட்லி யூஸ்ட் அஸ் ஃபெர்டிலைசர் அண்ட் மெயின் கான்ஸ்டிடியூவன்ட் இன் மெனி ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டர்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாவு கட்டுன்னு சொல்கிறாங்களா, மாவு அந்த இது, அதில் மெயின் கான்ஸ்டியூட்னு எங்கேருந்து அது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சமில் இருந்தால் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளாக் போர்ட், சாக் பீஸ்லாம் இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்து வால் போர்ட், அதெல்லாம் வந்து ஜிப்சம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ விட்ரால்ன்றது காப்பர் சல்ஃபேட் தான். அதோட காமன் நேம் வந்து ப்ளூ விட்ரியால்.
அதில் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசரின் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, டைஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் ஃபார் காப்பர் டெஃபிஷியன்சி. ப்ளூ விட்ரால்ன்றது காப்பர், ஓகேவா? அப்போ காப்பர்ன்றது காப்பர் டெஃபிஷியன்சிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் விட்ரியால், அதோடைய கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட். ஃபார்முலா பார்த்துக்கோங்க. யூசஸ் வந்து யூஸ்ட் இன் மெடிசன் டு ட்ரீட் அயன் டெஃபிஷியன்சி. ஃபெர்ரஸ்ன்றது என்னது? அயன், ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அயன் டெஃபிஷியன்சிக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஆஃப் விட்ரியால். ஆயில் ஆஃப் விட்ரியாலோட கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அதோட யூசஸ் வந்து யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் கெமிக்கல் இன் பெட்ரோலியம் ரீஃபைனிங், அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஃபிங் கேஸ். லாஃபிங் கேஸ் நமக்கு மோஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓகேவா? மோஸ்ட்டாக நைட்ரஸ் ஆக்சைடு வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனஸ்தெட்டிக், மயக்க மருந்து அது இருக்கு இல்லையா, அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா. மில்க் ஆஃப் மெக்னீஷியோட கெமிக்கல் நேம் வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். யூசஸ் பார்த்தீங்கன்னா யூசர் அஸ் த லாக்ஸேட்டிவ் டு ரிலீவ் கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்றது கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் காஸ்ட் டு ஹோல்ட் ப்ரோக்கன் லிம்ஸ். அந்த மாவு கட்டுன்னு சொல்கிறாங்களே, அது வேறு ஒன்றும் இல்லை, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோல்டிங் கேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கல்ப்சர்ஸ் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வினிகர். வினிகருடைய கெமிக்கல் நேம் வந்து அசிட்டிக் ஆசிட் தான் வந்து வினிகர். வினிகர் மோஸ்ட்டாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க? குக்கிங் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்லிங், அந்த ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த வினிகர் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதுதான் வந்து சொல்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இன்னும் இருக்குது, பட் நீங்கள் அட்லீஸ்ட் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? காமன் நேமும் தெரிஞ்சிருக்கணும், கெமிக்கல் நேமும் தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், நெக்ஸ்ட் வந்து அதோடைய யூசஸ் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மெட்ராலஜி பார்க்கலாம். சும்மா டீட்டெயிலாக இல்லை, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். மெட்ராலஜினா உலோகம், ஓகேவா? மெட்ராலஜினா என்னதுன்னா ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் தர் ஓர். ஒரு மெட்டலை வந்து ஒரு ஓர்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து மெட்ராலஜின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மெட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு காப்பராக இருக்கட்டும், ஒரு சில்வராக இருக்கட்டும், ஒரு அயனாக இருக்கட்டும், ஒரு மெக்னீஷியமாக இருக்கட்டும், அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த அது வந்து மெட்டல்னு சொல்லலாம், எலமெண்ட்னு சொல்லலாம், ஓகேவா? அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து அந்த சப்ஸ்டன்ஸாகவே நம்மளுக்கு கிடைக்காது, அந்த ஓர் ஃபார்மில் தான் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓர் ஃபார்மில் இருந்து தான் வந்து அதை வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? மெட்ராலஜி, ஓகேவா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கோல்டு ஓர், ஓகேவா? இதில் வந்து கோல்டும் இருக்கும், அதோட இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும். இதில் வந்து தனியாக கோல்டை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? மெட்ராலஜி, ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி மெட்டல்ஸ் ரோஸ்டிங் ஃப்ளெக்ஸ் ஓர்ஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். மெட்டல்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஓப்பனாக ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா வாலடைல் இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? எவாப்ரேட் ஆகி டிஸப்பியர் ஆகிடும். ஃப்ளெக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்குல்ல, இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து கேங்கார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேங்கார் மேட்ரிக்ஸ் அதில் இருக்கும். சப்போஸ் அந்த கேங்கார் மேட்ரிக்ஸ் வந்து அசிடிக்காக இருந்துச்சுன்னா இவங்க வந்து பேசிக் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் கேங்கார் மேட்ரிக்ஸ் வந்து அசிடிக் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக என்ன வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் ஃப்ளெக்ஸ் வந்து சிலிக்கா யூஸ் பண்ணுவாங்க, பேசிக் ஃப்ளெக்ஸ் வந்து கால்சியம் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓர்ஸ்னா என்னது? ஒரு மெட்டல் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து அதோடைய ஒரிஜினல் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்காது மோஸ்ட்டாக, ஓகேவா? அதோட இம்ப்யூரிட்டிஸ் வந்து சில இம்ப்யூரிட்டிஸ் வந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் என்னது? ஓர்ஸ், ஓகேவா? ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன மெட்டல் எந்த ஓர்ஸ் அது வந்து பார்க்கலாம். எந்த மெட்டல் வந்து எந்த ஓர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோடியம் பார்க்கலாம். சோடியம் வந்து என்னென்ன ஓர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக் சால்ட்டில் கிடைக்குது, போராக்ஸில் கிடைக்குது, டின்காலில் கிடைக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டின்கால் இஸ் த ஓர் ஆஃப் என்ன எலமெண்ட்னு கேட்பாங்க. சோடியம், மெக்னீஷியம், கால்சியம்னு கேட்பாங்க. அது வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோடியம் தான் வந்து டின்கால் வந்து எங்கேருந்து சோடியம் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டின்கால் என்ற ஓர்லேருந்து தான் எடுக்கிறாங்க, ஓகேவா? தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியம், அதோடைய ஓர் எந்தெந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மெக்னீசைட், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்னீசைட், மெக்னிடைட் இல்லை, மெக்னிடைட்னா வந்து அயன், ஓகேவா? மெக்னீசைட், ஆஸ்பெஸ்டாஸ், கார்னாலைட். நெக்ஸ்ட் வந்து கால்சியம். கால்சியம் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் நமக்கு தெரியும், ஜிப்சம்லேருந்து கிடைக்குது, ஃப்ளோர்ஸ்பார்லேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் பார்க்கலாம். அது வந்து எந்த ஓர்லேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிரியோலைட், மைக்கா, கிரானைட். நெக்ஸ்ட் வந்து அயன். அயன் வந்து ஹெமடைட், மெக்னிடைட், ஓகேவா? மெக்னிசைட்னா மெக்னீஷியம், மெக்னிடைட்னா அயன். நெக்ஸ்ட் வந்து சிடரைட். அப்புறம் வந்து காப்பர். காப்பர் வந்து காப்பர் கிளான்ஸ், மெலாச்சைட், அசுரைட். நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்த்தீங்கன்னா ஹார்னி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? சில்வர் கிளான்ஸ்னு கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஹார்னி சில்வர், ஹார்னி வெறும் ஹார்னி தான் கொடுப்பாங்க, சில்வர் கொடுக்க மாட்டாங்க. இல்லை வந்து ரூபி மட்டும்தான் கொடுப்பாங்க, ஓகேவா? சில்வர் கிளான்ஸ், ஹார்னி சில்வர், ரூபி சில்வர். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. அதோடைய ஓர் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வனைட். கேஜிஎஃப் படத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த கீழே இருந்து ஒரு கல் எடுத்து மேலே வந்து கொடுப்பாங்கல்ல ஃபஸ்ட்டு அந்த கோல்டு கண்டுபிடிக்கும் போது, அது வந்து ஒரு ஓர் ஃபார்ம் தான், ஓகேவா?
கோல்டு வந்து எந்த ஊர்லேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வனைட். நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் வந்து எந்த ஊரில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளெண்ட், கேலமைன், ஜின்சைட். நெக்ஸ்ட் வந்து மெர்க்குரி வந்து சின்னாபார், இதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டின் வந்து கேசிட்டரைட், லெட் வந்து கலீனா, செருசைட், ஆங்கிள்சைட். கலீனா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலீனா வந்து எதோடைய ஓருன்னு கேட்பாங்க, லெட். ஓகேவா. பொட்டாசியம் வந்து நைட்ரைட், சில்வைன். இவ்வளோ தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் அண்ட் அதோடைய மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அலாய் பார்க்கலாம். அலாய்ன்றது ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ் ஆர் எ மெட்டல் அண்ட் எ நான் மெட்டல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மெட்டல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாகுது இல்லையா, அதுதான் வந்து அலாய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தெரிஞ்ச பிரான்ஸ் எடுத்துக்கலாம். பிரான்ஸுன்றது என்னது, ஒரு அலாய். ஓகேவா. அது வந்து ஹோமோஜினஸ் மிக்சர் தான், ஹெட்ரோஜினஸ் மிக்சரில். அலாய் வந்து ஹோமோஜினஸ் மிக்சராக ஹெட்ரோஜினஸ் மிக்சராக நன் ஆஃப் தி அபோவ் அதுமாரி கேட்பாங்க. அது வந்து ஹோமோஜினஸ் மிக்சர். ஏன்னா வந்து ஹோமோஜினஸ் மிக்சர்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், குறிப்பிட்ட அளவு வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா வந்து வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. அதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச பிரான்ஸ் எடுத்துக்கலாம். பிரான்ஸ் மெடல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ஸுன்றது ஒரு அலாய். அதில் வந்து என்னது, மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அலாயோடைய காம்போசிஷன். அப்போ இதில் வந்து என்ன வந்து மெட்டல்ஸ் வந்து மிக்சர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்டு டின். ஓகேவா. எந்த பிரான்ஸ் மெட்டல் அலாய் எடுத்தாலும் அலாய் பார்த்தினாலும் காப்பர் அண்ட் டின் தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது லெட்டு, நிக்கல் அது மாதிரிலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஹெட்ரோஜினஸாக மாறிடும். அதனால தான் இது வந்து ஹோமோஜினஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போது என்னென்ன அலாய்ஸ் இருக்குது, அதோடைய காம்போசிஷன், அதோட யூசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சால்டர் வந்து காம்போசிஷன் டின் அண்டு லெட். எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரான்ஸோடைய காம்போசிஷன் காப்பர் அண்ட் டின். அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் யுட்டென்சில்ஸ், ஸ்டாச்சூஸ், காயின்ஸ் அதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பெல் மெட்டல் வந்து அதோடைய காம்போசிஷன் காப்பர் அண்ட் டின். யூசஸ் வந்து மேக்கிங் பெல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன் மெட்டல் பார்க்கலாம். கன் மெட்டலோடைய காம்போசிஷன் காப்பர், டின் அண்ட் ஜிங்க். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியர்ஸ் அண்டு பியரிங். நெக்ஸ்ட் பிராஸோடைய காம்போசிஷன் வந்து காப்பர் அண்ட் ஜிங்க். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுட்டென்சில்ஸ், கண்டென்சர், டியூப்ஸ், கார்ட்ரிட்ஜ் கேப்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் டைப் மெட்டல் பார்க்கலாம். அதோடைய காம்போசிஷன் டின், லெட் அண்ட் ஆன்டிமோனி. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸின் பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் சில்வர். அதோடைய காம்போசிஷன் காப்பர், ஜிங்க் அண்ட் நிக்கல். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுட்டென்சில்ஸ், ரெசிஸ்டன்ஸ், ஒயர். நெக்ஸ்ட்டு இதுவும் இம்பார்ட்டன்ஸ் தான், கான்ஸ்டான்டன். ஓகேவா. கான்ஸ்டான்டன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் வந்து காப்பர் அண்ட் நிக்கல். யூசஸ் வந்து எலக்ட்ரிக் அப்பேரட்டஸ். டென்டல் அலாய் இம்பார்ட்டன்ட். அதோடைய காம்போசிஷன் சில்வர், மெர்க்குரி, ஜிங்க் அண்ட் டின் ஃபார் ஃபில்லிங் டீத். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து காம்போசிஷன் வந்து அயன், குரோமியம், நிக்கல். இது இம்பார்ட்டன்ட். யூசஸ் வந்து யுட்டென்சில்ஸ், பைசைக்கிள் பார்ட்ஸ் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெக்னாலியமுடைய காம்போசிஷன் மெக்னீஷியம் அண்டு அலுமினியம். ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்க்கும் அப்புறம் ஏரோப்ளைன் பார்ட்ஸ்லாம் இருக்குல்லையா, அது வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நிக்ரோமோடைய காம்போசிஷன் நிக்கல், அயன், குரோமியம், மேக்னீஸ். இன் மேக்கிங் காயில்ஸ் ஆஃப் ஹீட்டருடைய காயில்ஸ் இருக்குல்லையா, அதுக்கு வந்து மேக் பண்ணுறதுக்கு நிக்ரோம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஷ் மெட்டல் பார்க்கலாம். மிஷ் மெட்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து யூசஸ் கேட்பாங்க. யூசஸ் பார்த்தீங்கன்னா இன் மேக்கிங் சிகரெட் லைட்டர் இருக்கு இல்லையா, சிகரெட் லைட்டர் வந்து எந்த அலாயில் மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷ் மெட்டல். அதோடைய காம்போசிஷன் வந்து சீரியம், லாந்தனம், நியோடைமியம், பிரசியோடைமியம். நெக்ஸ்ட் வந்து அதர் லாந்தனைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் பிரான்ஸ் பார்க்கலாம். அலுமினியம் பிரான்ஸோடைய காம்போசிஷன் வந்து காப்பர் அண்ட் அலுமினியம். அதோடைய யூசஸ் வந்து காயின்ஸ், பிக்சர், சீப் ஜுவல்லரி, ஃப்ளேம்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அவ்வளோதான். இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த இதோட முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். இது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேட்டர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ஐசோடோப்னா என்னது, ஐசோபார்னா என்னது, ஐசோடோன்னா என்னது அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் 1 to 2 அந்த குரூப்னால் வந்து என்ன பிளாக், எஸ் பிளாக்கா, பி பிளாக்கா, டி பிளாக்கா, எஃப் பிளாக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த அயானிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் வந்து பீரியடில் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, குரூப்பில் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் டீட்டெயிலாக பார்த்தோம். அது எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓர்ஸ்னால் என்னது, இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் அதோடைய மெட்டல்ஸ் பார்த்தோம். அலாய்ஸ்னால் என்னது, இம்பார்ட்டன்ட் அலாய்ஸ் அதோடைய காம்போசிஷன், யூசஸ் பார்த்தோம். அவ்வளோதான் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். கெமிஸ்ட்ரி, அதாவது சயின்ஸில் கெமிஸ்ட்ரின்னு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்தாலும் அது வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் 2 வீடியோ நான் போட்டேன், இல்லைனா 2 வீடியோவை போட்டிருக்கேன், இல்லைனா ஒரு வீடியோட முடிச்சிருக்கலாம். ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது எடுக்கணும்னு சொன்னாலும் நான் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஜீனியஸ் ஃபார் ஐஏஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மற்ற வீடியோஸ்லாம் போகிறதுக்கு. வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.